அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா ஈதுல் அதா விளாக் தான் பார்க்க போகிறோம். என்னோடய ஈத் எப்படி போச்சுங்கிறத வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். உங்களோட ஈதுமே எப்படி போச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஈதுக்கு 2 days பிஃபோர் நைட்டே வந்து மெஹந்தி போட்டாச்சு. என்னுடைய மெஹந்தி ஆர்டிஸ்ட் என்னுடைய சிஸ்டர் தான். ரொம்பவே சூப்பராக போட்டு விட்டாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த டிசைனுமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இது வந்து ரம்ஜானுக்கு மொதல் நாள் எடுத்தது. ரம்ஜானுக்கு உண்டான எல்லா ப்ரிப்ரேஷனுமே செஞ்சு வச்சாச்சு. அது பாதாமே ஊற வச்சாச்சு. அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டுமே ரெடி அரைச்சி வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த வடைக்கு வந்து உளுந்துமே ஊற வச்சாச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் ஒர்க் எல்லாமே வந்து செஞ்சு வச்சா தான் மறுநாள் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக நம்ம வந்து தொழுகை கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஒர்க்குமே வந்து ஓரளவுக்கு பார்த்து முடிச்சாச்சு. வட்டலப்பம் செய்யலாம் தான் இப்போ வட்டலப்பமே செய்கிறேன். இந்த பாதாம் உரிக்கிறது தான் எனக்கு இருக்கிறதுலே ஒரு பெரிய டாஸ்க்கு. அதையுமே முடிச்சாச்சு. இந்த வட்டலப்பம் வீடியோ வந்து நம்மளோட சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இந்த ஆனியன் டொமேட்டோ இதெல்லாம் தேவைப்படும்னு சொல்லிட்டு நான் நைட்டே கட் பண்ணி வச்சுட்டு எப்படியா இருந்தாலும் கம்பல்சரி சிக்கன் கிரேவிக்கு தேவைப்படும். அதனால் வந்து கட் பண்ணி நம்ம இந்த ஆனியன் டொமேட்டோலாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலான்னு வச்சுட்டேன். இல்லாட்டி மார்னிங்கே எழுந்திரிச்சு இதெல்லாம் கட் பண்ண கொஞ்சம் டயர்டாக இருக்குமேன்னு சொல்லிட்டு நைட்டே இது எல்லாமே முடிச்சாச்சு. இந்த மாதிரி ஒரு ப்ரிப்ரேஷன் ஒர்க்லாம் பண்ணால் தான் வந்து ஈதோடைய ஒரு ஃபீல் வந்து வரும். அது போல் வந்து அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக வந்து எல்லாமே கட் பண்ணி எல்லா ஒர்க்குமே வந்து எனக்கு அப்போ தான் வந்து மறுநாள் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் மார்னிங்குமே எழுந்திரிச்சு ஃபஜர் ப்ரேயருமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சிக்கன் கிரேவியுமே அம்மா செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் சிக்கன் கிரேவி முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் மார்னிங்கே வந்து இந்த சிக்கனுமே வந்து மேரினேட் பண்ணி வச்சாச்சு. அப்போ தான் கொஞ்சம் நல்லா ஊறி நல்லா டேஸ்ட்டாகவே வரேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம செஞ்ச வட்டலப்பமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இந்த வட்டலப்பத்தை வந்து அடுப்பில் வச்சிட்டோன்னா அடுத்து வந்து எனக்கு நல்லா வரணும் இந்த ஒரு யோசனை தான் இருக்கும். அது போலவே ரொம்பவே சூப்பராகவே வந்துருச்சு. நல்லா ஃப்ளஃபியாக நல்லா வந்துருச்சு. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் காஃபி குடிச்சிட்டு கூட கேக் காஃபியுமே சாப்பிட்டுட்டு வடையுமே அம்மா சுட்டுட்டாங்க. அந்த வடைக்கு சட்னி அப்புறம் இட்லி இது எல்லா ஒர்க்குமே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட்டாக வந்து அம்மா சூப்பராக முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் டைம் ஆகிடுச்சு. நான் தான் வந்து கிளம்புறதுக்கு போயிட்டேன். என்னுடைய ஈத் ட்ரெஸ் இது தான். இது நான் வந்து ஷார்ட்ஸாகவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க மறக்காமல் போய் பாருங்கள். இது வந்து ஒரு மெட்டீரியல் தான். மெட்டீரியல் வந்து ஸ்டிச் பண்ண ஒரு சுடிதார் தான். இதுக்கு பேங்கிள் கிடைக்கவே இல்லை. நானாக வீட்டில் இருக்க பேங்கில் ஒன்று வந்து மேட்ச் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த இயரிங்ஸ் அப்புறம் வந்து ஹேர் அக்சசரிஸ் அப்புறம் இந்த செயின் இது எல்லாமே தான் வந்து காம்பினேஷன் பண்ணியிருந்தேன். இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேக்கப்லாம் எதுவுமே கிடையாது. என்னோடய எப்போதும் போடுற மாதிரி ஃபேஸ் லோஷன் அப்புறம் வந்து கண்ணுக்கு சுருமா போடுவோம். அவ்வளோதான். எனக்கு சுருமானா ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேருக்கு வந்து சுருமா பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பூ இல்லாமல் எப்படி அதுவுமே வச்சாச்சு. எல்லாமே ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து தொழுகையுமே கிளம்பியாச்சு. தொழுகிறதுக்கு வந்து திடலில் தான் தொழு வைப்பாங்க. அதனால முசல்லாவுமே எடுத்துகிட்டு போயிட்டோம். தொழுகை போயிட்டு தொழுதுட்டு வந்ததுக்கு அப்புறமே பாதி ஈத் வந்து முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடும். ஏன்னா வந்து தொழுகிறது தான் நம்மளுக்கு ஒரு பெரிய வந்து ஈத்லேயே ஒரு பெரிய ஸ்பெஷல் மூமெண்ட். அதுவும் கம்ப்ளீட் ஆனோன்னா அல்ஹம்துலில்லாஹ் ஈத் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தொழுதுட்டுமே வந்தாச்சு. எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னா வந்து இட்லி வட்டலப்பம் கோகோனட் சட்னி வடை பரோட்டா அப்புறம் சிக்கன் கிரேவி இதெல்லாம் தான் எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட். மார்னிங் சாப்பாடுமே சாப்பிட உட்காந்தாச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாகவே இருந்துச்சு சாப்பாடு. அல்ஹம்துலில்லாஹ் முடிஞ்சிருச்சு. ஈதுனாலே ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் என்னென்னா பெருநா காசு வாங்குறது தான். அதையுமே வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் தூங்கிட்டு கொஞ்சம் நேரம் சென்று லுஹர் ப்ரேயருமே பண்ணிவிட்டு மதிய சாப்பாடுமே சாப்பிட்டாச்சு. மதிய சாப்பாடு என்ன அப்படின்னா வந்து பிரியாணி மட்டன் பிரியாணி போட்டிருந்தாங்க. எக்கு ரைத்தா சிக்கன் ஃப்ரை பண்ணியிருந்தாங்க. இது தான் வந்து எங்கள் வீட்டில் வந்து மதியான சாப்பாடு. எப்போதுமே ஆர்டர் பண்ண மாட்டோம். வீட்டில் தான் செஞ்சுருவோம். அதுக்கப்புறம் வந்து ரவா கஞ்சுமே அம்மா செஞ்சுருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஹஜ் பெருனா அப்படின்னாலே மறுநாள் வந்து எங்கள் ஊரில் கூடு சந்தன கூடுன்னு ஒன்று வைப்பாங்க. அதுதான் எங்கள் ஊரில் ரொம்பவே ஸ்பெஷல். ஹஜ் பெருனானாலே அந்த கூடு தான் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். போன தடவை ஈதுல் அதா விளாக் பார்த்து தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இந்த தடவை நான் அந்தளவுக்கு கேப்சர் பண்ணலை. வெறும் பள்ளிவாசலை மட்டும் தான் கேப்சர் பண்ணியிருக்கேன். ரொம்பவே அல்ஹம்துலில்லாஹ் என்னோடய ஈத் இப்படி தான் போச்சு. சூப்பராகவே போச்சு. உங்களோட ஈத் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.